வரமே இனி வாழ்வில் எல்லாம் என்ன ராதா ரொம்ப ஹாப்பியா இருக்க போல. ஆமாம் கௌதம், மாமாவுக்கும் அணுவுக்கும் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கு. வித்யா சொன்ன மாதிரி இவங்க 2 பேரும் என்னமோ பண்ணுறாங்க. இந்த தடவை நம்ம எதுவும் பிளான் பண்ணாம ஆட்டோமேட்டிக்காக அதுவே நடக்குது. ஆட்டோமேட்டிக்கா நடக்கலமா, என்னாலதான் நடக்குது. என்ன சொல்கிறான் இவன்? என்ன ஒன்னாலயா? ஆமா, காலேஜ் ட்ரிப் போன இடத்துல அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் தான் பண்ணா ரகு. அதை அணுகிட்ட மாத்தி சொன்னதே நான் தானே. அப்போ எல்லாம் இவங்க வேலையா? சிச்சோ, நம்ம புருஷனை நம்மளே தப்பாக நினச்சிட்டோமே. எல்லாம் இவங்களால தான். என்ன சொல்கிற நீயா? ஆமா. அப்போ அந்த ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணது நீதானா? நான் தான். ரொம்ப தேங்க்ஸ் கௌதம். ம், சரி சரி, நம்ம ரொம்ப நேரம் இங்கே நின்று பேச வேணாம். மாமா பார்த்தா அவ்வளவுதான். சரியா? ஈவினிங் பார்க்கலாம். ஓகே ராதா, பாய். அப்போ இந்த பிரச்சனையை தூண்டிருக்கதே கௌதம் தானா? அதுவும் நல்லதுதான். மாமாவுக்கு இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். நம்ம அவனை மாட்டி விட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் கௌதம் தானா? சாரிடா புருஷா, இது தெரியாம நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அனு, சொல்லுங்கண்ணா. என்னம்மா இங்க தனியா நின்னுட்டு இருக்க? இவர்கிட்ட சொல்லுவோமா வேணாமா? வேணாம் வேணாம், ரகுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். அது ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் நின்றுட்டுருக்கேன். அனு, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்கண்ணா. அது காலேஜ் ட்ரிப் போன இடத்துல அங்க ஒருவேளை இதை பற்றி தான் சொல்ல வராரோ? அண்ணா, எனக்கு கிளாஸ்க்கு போகணும். சார் பார்த்தா அவ்வளோதான். நான் ஈவினிங் உங்ககிட்ட பேசுவேன். இல்லம்மா சிஸ்டர், அது நான் சொல்றத ஒரு நிமிஷம் மட்டும் கேட்டுப்போ. இல்லைண்ணா பரவாயில்ல, நான் ஈவினிங் வந்து பேசுகிறேன். என்ன இவ நம்ம என்ன சொல்ல வரோன்னு கூட கேட்காம போயிட்டா. இந்த வித்யா நம்மளை டார்ச்சர் பண்ண போறா. சொல்லி வாய முடியல, இந்த வந்துட்டால. என்ன ஜீவா, அன்னிக்கிட்ட பேசிட்டியா? எங்க நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம போயிட்டா. நான் எங்க பேச? ஏய், நீ என்ன இப்படி பாக்குற? அப்போ நீ அனுக்கிட்ட பேசல? அது ஆமா. ஏய் வித்யா, என்ன கோவிச்சுக்கிட்டியா? நீ ஃபர்ஸ்ட் கையெடு. சரி சரி விடு, நான் ஈவினிங் கண்டிப்பா பேசுறேன், சரியா? சரி. இவகிட்ட இப்படி மாட்டிக்கிட்டேடா ஜீவா. என்னது? ஒன்றும் இல்லம்மா. ஆமா ஜீவா, உன்கிட்ட ஒன்று கேட்கவா? என்ன கேட்க போறான்னு தெரியலையே. கேளு. நீ இது மாதிரி எந்த பொண்ணுக்கும் ஹெல்ப் பண்ணிருக்கியா? அடிங்க ஒன்ன. அப்படியே பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவேன். லூசு ஒன்ன. ஹாய் ரகு. ஹாய் ஜெசி. ஆமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா தான் படிச்சுட்டு இருந்தேன். சரி. ஓ, என்ன பேசுறோன்னு பார்த்துட்டு இருக்கியா? இப்ப பாரு உன்னை என்ன பண்றேன்னு. ஜெசி, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? என்னன்னு சொல்லுடா ரகு. அது ஒன்றும் இல்லை, என் ஒய்ஃப் நம்ம என்ன பேசுகிறோன்னு கேட்டுட்டு இருக்கா. நீ அவள் முன்னாடி கொஞ்சம் என்கிட்ட க்ளோஸாக பேசுகிற மாதிரி ஆக்டிங் மட்டும் பண்ணு. ஓகே, இவ்வளோதானே, பண்ணிட்டா போச்சு. தேங்க்ஸ் ஜெசி. ரகு, அப்புறம் காலேஜெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணலான் இருக்க? இவ வேற தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கு என்ன, நம்ம பேச்சுலர், நல்லா ஜாலியாக ஊரை சுற்றிக்கிட்டே தெரிய வேண்டியதான். சுத்துவடா சுத்துவ. மேரேஜ் ஆனது மறந்து போச்சோ? அது ஒன்றும் இல்லை ஜெசி, என் ஒய்ஃபை கொஞ்ச நாளைக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பலான் இருக்கேன். எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கால. என்னது, எங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவியா உன்ன? பேராகு பாவுண்டா ஒய்ஃபு. வேணாண்டா, போதுண்டா. ப்ளீஸ் ஜெசி, இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும். என்னமோ பண்ணு போ. ஆமாம், என்ன ஜெசி, இன்னைக்கு நீ ரொம்ப பார்க்க அழகா இருக்க. ரொம்ப ஓவரா பண்றானே. அக்கா. என்னம்மா? இல்லக்கா, சும்மா தான் கூப்பிட்டேன். ஓ அப்படியா? டேய் ரகு, இந்த ட்ரெஸ்ல நீ செம்ம அழகா இருக்கடா. இருக்கும் இருக்கும் இவள. அக்கா. அட என்னம்மா உன் பிரச்சனை? நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல. உங்களை உங்களை ஐசக்கா கூப்பிட்டா. ஐசா? இப்பதான் நான் அவளை பார்த்துட்டு வந்தேன். ஆமா, இப்பதான் சொன்னான். ஏ ரகு, ஒய்ஃப் ஒசிசி வாயிட்டா. ஓகே ஓகே, நான் போயிட்டு வரேன். ஓகே ஜெசி. என்ன நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறான்?
நம்மளும் இன்னும் ஒரு 2 நாளைக்கு அவனை வெறுப்பேற்றி தான் பார்ப்போம். கோவமா இருக்கிற மாதிரியே காட்டிக்கிருவோம். அழகு புருஷா, ஐ லவ் யூடா. ஆமா, இப்போ நீ ஏதாவது சொன்னையா? நான் எதுக்கு உன்னை பார்த்து எதுவும் சொல்ல போகிறேன்? எனக்கு இதான் வேலை பாரு. போடி. இப்போ ஐ லவ் யூன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சே, பிரம்மையா இருக்குமோ? ஆமா, இன்னும் ஏன் இங்கே நிற்கிற? போ. நானும் இந்த காலேஜில் தான் படிக்கிறேன். நான் எங்கே வேணாலும் நிற்பேன். உனக்கு என்ன? சரி, ஓகே, நீ பாட்டு நில்லு. இங்கே தான் இருக்கியா? ஒரே தூசியாக இருக்கு. என்ன? என்ன? நான் ஒன்றும் சொல்லலையே. ஏ அனு, நீயே மாட்டிக்கிறாத. இன்னைக்கு இவளுக்கு என்ன ஆச்சு? அவளா வந்தா பார்த்தா என்னன்னு கேட்குறா. ஒன்றுமே புரியல. கொஞ்சம் அங்கிட்டு தள்ளி போய் உட்காரு, நான் தூங்கணும். ஏண்டி, உனக்கு இவ்வளோ இடம் பத்தலையா? என்ன தள்ளி போ சொல்ற? நீ போடி. காலு என்னடி பண்ற? நான் சொன்னேன், நீ கேட்கல. அப்படிதான் காலை போடுவேன். அம்மா. உனக்கு வேணும்டா. ஏய், என்னடா பண்ற? ஏய், கையை விடுடா. என்ன கீழே தள்ளி விட்டல? இப்ப என்ன பண்ணுவ? ஓ அப்படியா, இப்ப பாரு. என்னடி பண்ற? இதுதான் உன் பிளேஸ், இங்கே படு. இன்னைக்கு இவளுக்கு என்ன ஆச்சு? தூங்கிட்டாளா? என்ன சிரிப்பு? ஐயோ, என்னதான் ஆச்சுன்னு தெரியல இந்த அணுவுக்கு. மார்னிங் மாமா. குட் மார்னிங் ராதா. வந்துட்டாளா? இவ வந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதான் மாமாக்கு இவளுக்கு சண்டையே. காஃபி. என்ன பேசுற? என்ன ஆச்சரியமா இருக்கு, அவளே கொண்டு வந்து தர்றா. ஒருவேளை என் மேல இருந்த கோபம் போயிருச்சா? என்ன உனக்கு நினைச்சியா? இந்த காஃபி எனக்கு போட்டு வந்தேன். அணுவா இது? என்ன மாமா இது, அணுவா இப்படிலாம் பண்றது? உன் கூட தானே நானும் இங்க உட்காந்துருக்கேன். கொஞ்ச நேரம் வாயை மூடு. அனு, நீ ரொம்ப ஓவரா தாண்டி போய்கிட்டு இருக்க. எதுடா, காஃபி குடிக்கிறதா? அனு, அச்சோ ஆண்டி. என்னம்மா அனு, காஃபி கப்பை நீட்டிக்கிட்டே இருக்க? ஆமா ஆண்டி, அப்போதான் இருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன், வாங்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்ணட்டும்? டேய் ராகு, என்னடா ஆச்சு? அடி பாவி, இப்படி போய் சொல்றாளே. அம்மா, அவ வந்து என்ன பண்ணா தெரியுமா? ஆண்டி, இந்த காஃபி ஆறி போயிடுச்சு. நான் வேணா சூடா போட்டு எடுத்துட்டு வரேன். இவள வர வர நம்ம பொண்டாட்டி அறிவாளியா மாறிட்டு வரா.